அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹினுடைய மகத்தான கருணையினாலே துல்ஹஜ் மாதத்திலே நாம் இருக்கிறோம். குறிப்பாக அரஃபாவுடைய நாளிலே அன்றைய காலை ஃபஜ்ரிலிருந்து செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அமலை ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், பள்ளிவாசலிலே வந்து ஜமாத்தாக தொழக்கூடியவர்கள், வீட்டிலே தனியாக தொழக்கூடியவர்கள், பயணத்தில் இருந்து தொழக்கூடியவர்கள், கலாவாக தொழக்கூடியவர்கள், அதாவாக தொழக்கூடியவர்கள் எல்லாரும் பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான அமல். சொல்லப்போனால் துல்ஹஜ் மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அமல். அந்த அமலை பற்றித்தான் இந்த காணொலியிலே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த போகிறேன். ஏகதேசம் உங்களுக்கு எல்லோருக்கும் அது தெரியும், இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டலை இதை செய்து கொள்கிறேன். இதன் வழியாக உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்பான சகோதரர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ஒரு ரப்பக ஃபகப்பிர், நபியே உங்கள் ரப்பை நீங்கள் தக்பீர் செய்யுங்கள், அவனை நீங்கள் மேன்மைப்படுத்துங்கள், தக்பீர் சொல்லுங்க அவனுக்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். தக்பீருக்குரிய நாட்கள் இந்த துல்ஹஜ்ஜினுடைய நாட்கள். துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் நாளிலிருந்தே தக்பீரை சொல்ல துவங்க விடலாம். ஆனால் குறிப்பாக தக்பீர் என்பது அரஃபாவுடைய நாளினுடைய காலை ஃபஜரிலிருந்து துவங்குகிறது. அதர் சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேருமே கல்வியின் உச்சத்தை தொட்டவர்கள். சாதாரணமாலாம் அவங்கள சொல்லிட்டு கடந்துட முடியாதுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கல்விக்கும் ஞானத்திற்கும் அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய ஏணி வைத்தாலும் அவர்களால் அந்த சிகரத்தை எட்டி பிடிக்கவே முடியாது. கல்வியின் உச்ச நிலையை கண்டவர்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அவங்களுக்கு வாழ்த்தும் கிடைச்சிது, பாராட்டும் கிடைச்சிது, அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்துக்குரியவர் என்ற சுபசோடமும் கிடைத்தது. கல்வியில் மதீனத்து நான் கல்வியின் மதீனா என்றால், பட்டணம் என்றால் அதன் தலைவாசல் அலி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டு பத்திரம் கிடைத்தது. அவ்வளவு பெரிய கல்வியார். அவருடைய கல்வியெல்லாம் சும்மா சாதாரணமாக சொல்லிட்டு போக முடியாதுங்க, அவ்வளவு பெரிய சிறப்பானவர். அந்த சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 4 பேரிடத்தில் நீங்கள் குர்ஆனை படித்துக் கொள்ளுங்கள், குர்ஆன் எப்படி இறங்கியதோ அப்படியே நீங்கள் வாசிக்க வேண்டும் என்றால் இவரை மாதிரி வாசிங்க, இவரை மாதிரி குர்ஆன் ஓதுங்க என்று சொல்லப்பட்டவர். சிறு வயதிலேயே கல்வியின் மீது தாகம் உள்ளவர். எனக்கு சொல்லித்தாங்களே எதையாவது என்று கேட்கிற சமயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை வருடி கொடுத்து கொண்டே சொன்னார்கள், இன்னக குலாமுன் முஅல்லமுன், நிச்சயமாக உங்களுக்கு கல்வி கிடைக்கும், மிகப்பெரிய கல்வியின் பேரரசராக நீங்கள் இருப்பீர்கள் என்று சிறு வயதிலேயே அவருக்கு வாழ்த்தை கொடுத்தார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமாம், தோற்றத்தில் மெலிந்தவர், ஆனால் கல்வியில் ஞானத்தில் மிக கனமான பாரமான உயர்ந்த கணத்திற்கும் கல்வி அறிவிக்கும் சொந்தக்காரர் அவர்தான் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். 2 சஹாபாக்களை பற்றி தனியாக சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்குறீங்களா? இந்த 2 சஹாபாக்களின் வழியாகத்தான் இந்த தக்பீர் நமக்கு வருகிறது. அரஃபாவுடைய நாள் 9வது பிறையில் காலை ஃபஜர் தொழுகையிலிருந்து ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கு பிறகும் தக்பீர் சொல்வதை நமக்கு வழிகாட்டி தந்தவர்கள் இந்த 2 கல்விமான்களான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பையும் மிகப்பெரிய பொருத்தத்தையும் பெற்ற இந்த 2 சஹாபாக்கள் வழியாகத்தான் நமக்கு இந்த வழிகாட்டுதல் கிடைக்கப்பெறுகிறது. நம்ம எல்லாருமே சஹாபாக்களை நேசிக்கக்கூடியவங்க, சஹாபாக்கள் காட்டக்கூடிய வழியை பின்பற்றக்கூடியவங்க இல்லையா? சஹாபாக்களை உதாசீனம் பண்ணக்கூடியவங்க இல்லை. அவங்களும் மனுஷன் தானங்க, அவங்களுக்கும் தப்பு தவறு நடக்க தானங்க செய்யும். அதனால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, குர்ஆன் சொல்லியிருக்கா, அதை மட்டும் சொல்லுங்கள். சஹாபாக்கள்லாம் நாங்கள் அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லைங்க என்று சொல்லக்கூடிய கூட்டத்தில் நாம் கிடையாது. நாம் எல்லோருமே சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், சஹாபாக்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடியவர்கள் இல்லையா? அந்த அடிப்படையில் தானே நம்ம தொழுகிறோம். தராவி ஏன் தொழுகிறோம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு காட்டி கொடுத்தாங்க, அதை ஜமாத்தாக ஃபாலோ பண்ணாங்க, அதை அப்படி எடுத்து கொண்டு உம்மத்துக்கு காட்டினாங்கன்றதுக்காண்டி தான் இன்றைக்கி வரையும் உலகத்தில் எல்லா மக்களும் பெரும்பாலும் எல்லாரும் சொல்ல முடியாது, பெரும்பகுதியினர்கள் அதை அப்படி ஃபாலோ பண்ணி 20 ரக்காத் தொழுகிறோமா இல்லையா? அப்போ சஹாபாக்களை நேசிக்கிறோம், அவங்கள ஃபாலோ பண்ணுறோம். அந்த அடிப்படையிலே ஹஸரத் சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த துல்ஹஜ் மாதத்திலே குறிப்பாக அரஃபாவுடைய நாளிலிருந்து சொல்லக்கூடிய தக்பீரை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள், வழிகாட்டுகிறார்கள்.
நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், துல்ஹஜ் மாதத்தினுடைய 1வது பிறையிலிருந்து 13வது நாள் வரைய தக்பீரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். போகிற இடத்துலலாம் தக்பீர் சொல்லலாம், நடக்கிற இடத்துலலாம் தக்பீர் சொல்லலாம். பள்ளிவாசல், வீட்டிலேருந்து பள்ளிவாசல் நடந்து வர்றீங்க, தக்பீர் சொல்லிக்கிட்டே வரலாம். இது தக்பீருக்குரிய நாட்கள். அதிலும் குறிப்பாக அந்த 9வது நாள், 10வது நாள், 11வது நாள், 12வது நாள், 13வது நாள், இந்த 5 நாள் இருக்க வெரி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள் இதுவெல்லாம். இந்த நாட்களில் எல்லா இடங்களிலும் படுக்கிற நேரமும், உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரமும், கடையில் இருக்கிற நேரமும், வாகனத்தில் பயணிக்கக்கூடிய நேரமும் தக்பீர் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த 5 நாட்களில் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஃபரலா தொழுகக்கூடிய தொழுகை, நீங்கள் வீட்டில் தனியாக தொழுதாலும் சரிதான், ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், பள்ளிவாசலில் ஜமாத்தா சொல்லுதாலும் சரிதான், கலாவாய் போச்சு ஏதோ வக்து, அந்த தொழுகையை கலாவா திருப்பி தொழுதாலும் சரிதான், பயணத்தில் இருக்கிறீங்க சுருக்கி தொழக்கூடிய தொழுகை, அப்படி தொழக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் சரிதான், எந்த ரூபத்தில் இந்த ஃபரலான தொழுகைகள் நிறைவேற்றப்பட்டாலும் அந்த ஃபரது தொழுகைக்கு பிறகு ஒரு முறையாவது தக்பீர் சொல்ல வேண்டும். எப்பத்திலேருந்து துவங்குது இது அப்படின்னா, அரஃபாவுடைய நாள் இருக்குல்ல, 9வது பிறை, அந்த 9வது பிறையினுடைய காலை ஃபஜர் தொழுகையிலிருந்து தக்பீர் துவங்குது. அப்போ 9வது நாள் 5 வக்து தொழுகை, ஓகேவா? 10வது நாள் 5 வக்து தொழுகை, 11வது நாள் 5 வக்து தொழுகை, 12வது நாள் 5 வக்து தொழுகை, 13வது நாள் இருக்கு பாருங்க, அன்னைக்கு அசரோட தக்பீர் முடிஞ்சிருச்சு. அப்போ கிட்டத்தட்ட 5 நாளில் 23 வக்து சொல்கிறோம். 9வது நாள் 5, 10வது நாள் 5 10, 11வது நாள் 5 15, 12வது நாள் 5 20, 13வது நாள் 3 வக்து மட்டும்தான், ஃபஜரு, லொஹரு, அசரோட முடிஞ்சு போச்சு. அப்போ டோட்டல் 23 வக்துகள். 23 வக்துகளிலே ஒவ்வொரு ஃபரதான தொழுகைக்கு பின்பும் ஆண்கள் பெண்கள் தனிமையில் கூட்டா எப்படி தொழுதாலும் ஒரு முறையாவது தக்பீர் சொல்லிவிட வேண்டும். தக்பீருடைய வாசகம் என்ன? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், மறுபடியும் சொல்லித்தர ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். அவ்வளோதான். சேர்த்துக்கலாம், இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். எதை சேர்த்துக்கலாம்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹத வஸதக வஅத வநஸர அப்த வஅஸ்ஸ ஜுந்த வஹஸமல் அஹ்ஸாப வஹத, லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். இந்த வார்த்தைகளையும் கூடுதலாக சேர்த்துக்கிறதுனால எந்த தப்பும் இல்லை. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த காணொளியில் தக்பீருடைய நாட்கள் என்ன என்பதையும், அந்த தக்பீர் எப்படி சொல்ல வேண்டும் என்பதையும், அந்த தக்பீருடைய நாட்கள் எந்த வக்திலிருந்து துவங்கி எந்த வக்திலே நடைபெறுகிறது என்பதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறேன். கண்டிப்பாக இதை பின்பற்றுங்கள், பிறருக்கு இதை பகிருங்கள். சிறந்த பலன் உங்களை போன்று பிறருக்கும் சென்று சேரட்டும். வல்ல அல்லாஹ் அதன் மூலமாக நமக்கும் வளமான வாழ்வை திரட்டும். வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.